வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படி தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்தாரை சாகடிப்போம் தமிழர்கள் அப்படிங்கிற நிலைமை மாறி போயிடுச்சு. 27ஆம் தேதி திருத்தணியில் ஒரு வட மாநிலத்தவர 3 இளைஞர்கள், அது 20 வயசுக்குள்ள இளைஞர்கள் கஞ்சா போதையில் அந்த வட மாநிலத்துக்கார பையனை சரமாரியாக கத்தி எடுத்து வெட்டியிருக்கானுங்க. எதுக்கு தெரியுங்களா? ரீல்ஸ் பண்ணுறதுக்காக. அந்த இளைஞர் திருத்தணிலேருந்து எலக்ட்ரிக் லைனில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போவே இந்த கஞ்சா பொறுக்கிங்க 3 பேரும் ரயில்லே ரீல்ஸ் பண்ணியிருக்கானுங்க கத்தியை வச்சு. அந்த இளைஞரை இதெல்லாம் காட்டாதப்பா மேலே போட்டுரும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த இளைஞரை தனியாக இழுத்துட்டு போய் ஒரு பாழடைஞ்ச பங்களாவில் வச்சு சரமாரியாக வெட்டியிருக்கானுங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், டே விட்டுடா மச்சான், மண்டை பொழந்துருச்சு, ரத்தம் வருது, விட்டுடா அப்படிங்கிறான். சொல்லிக்கிட்டே மீண்டும் கண்ணா பின்னான்னு வெட்டி சாய்ச்சிருக்கானுங்க. இந்த 3 கஞ்சா பொறுக்கிங்களும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணி சிறார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்காங்க. எதுக்கு? இந்த நாய்களை சிறார் பள்ளியில் சேர்த்து இவனுங்களை திருத்தி என்ன இந்தியாவுக்கு மகாத்மா ஆக்க போகிறீங்களா, இல்லை இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி தர மாதிரி வளர்க்க போகிறீங்களா? இவனுக்கு திருந்தலாம் மாட்டானுங்க. திரும்பவும் ஏதாவது கஞ்சா குடிச்சு திரும்பவும் யாரையாவது வெட்டி தான் கொலை செய்வாங்க. இந்த மாதிரி நாய்களெல்லாம் சிறார் பள்ளியில் சேர்க்கவே கூடாது. 18 வயசுக்குள்ளே இருக்குங்கிறீங்க, ஆனால் இந்த நாய்ங்க கஞ்சா குடிச்சிட்டு கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இவனுங்களெல்லாம் உசுரோட சுட்டு தள்ளுங்க. முதல்ல இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற இந்த சிறார் பள்ளிங்கிறத இழுத்து மூடணும். சிறார் பள்ளியை இழுத்து மூடனா தான் நம்ம நாட்டில் இளைஞர்கள் நல்லா வருவாங்க, நல்லா வளர்ந்து வருவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மெட்ரோ ட்ரெயின் ஓடுது, பல மாடி அடுக்கு கட்டலாம் இருக்குன்னா அதுக்கு காரணம் வட மாநிலத்துக்கான அந்த பசங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறானுங்க, தமிழ்நாட்டுக்கு முன்னுக்கு கொண்டு வராங்க. நம்ம ஆளுங்க குடிச்சிட்டு கஞ்சா குடிச்சிட்டு போதையில் அங்கேயும் உழுந்து கிடக்குறாங்க. பாவியா அந்த வட மாநிலத்து இளைஞர் பொழப்பு தேடி நம்ம நாட்டுக்கு வந்தான். இன்றைக்கி அவன் கவலைக்கிடமாக ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்காயா. வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு நல்லா விளங்குதுயா.